வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஷேப்பில் கட்டப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே பில்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி சவுத்து, அதாவது மேடவாக்கம் நியர்பையில் இருக்கிற வேங்கை வாசல்ங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், ஒரு ஸ்ட்ரீட் கூட தான் இந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு CMDA அப்ரூவ்டு லோன், பார்த்தீங்கன்னா ஒரு 90% லோன் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பியூர்லி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். ஏன் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய நம்ம சேனல் வந்து இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் தான் போட்டிருப்போம். இந்த வீடு வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸுங்கிறதுனால சுற்றி காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து காம்பவுண்ட் வாலுக்குள்ளேயே வந்து 2 அடி வந்து எல்லா சைட்லையுமே வந்து உங்களுக்கு வந்து செட்பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா G+1 வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து ஹைலி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்குது. நியர்பையில் மேடவாக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 feet வைடன் ரோட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. பட் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் செக் பண்ணிங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீடு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதே மாதிரியான புது வீடியோஸ் அண்ட் இனோவேட்டிவ் திங்கிங் வந்து எங்களோட கிரீன் அண்ட் கிரீன் ஹோம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண ஒரு 3 BHK பிரீமியம் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம போடுற விலாஸ் வீடியோஸ், ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் வந்து கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல லைட் கிரே அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் கொடுத்துருக்கோம். அந்த மில்கி ஒயிட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்லைடிங் விண்டோஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய விண்டோவா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ தீம் வித் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மட்டும் இல்லாமல் பார்டர் பார்த்தீங்கன்னா பே விண்டோ பார்டர், அதில் மில்கி ஒயிட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸஸ் 12 mm கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து ஹேண்டிலிங் வந்து SSல கொடுத்துருக்கோம். ஒரு ப்ரீமியமான இந்த எலிவேஷன் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, 32 feet. அதில் வந்து காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ண அதே வந்து ரெட் பிரிக் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வாலுக்கு டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் பர்பஸ் கொடுத்துருக்கோம். கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் கேட்டு 10 feet இருக்கு. ஸோ ரேம்ப் வந்து ஒரு 3 feet வந்து ரேம்ப் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்லேயே கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வாலில் எவ்வளோதான் ரெயின் ட்ராப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் வால் 5 feet அந்த செட்டப்பில் இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனவனே வந்து கார் பார்க்கிங். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 15x6x10 கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு பெரிய சைஸ் செடான் காரே வந்து நிறுத்திக்க முடியும். செட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 feet வந்து செட்பேக்ஸ் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் 5 feetல இருக்கு. ஸோ வந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் நல்ல டெக்ஸ்சர்லாம் உங்களுக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 1+1 கொடுத்துருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்லேயே சம்ப்பு, செப்டிக் டேங்க்கு அண்ட் சோக் பிட் லொக்கேஷன் எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அந்த டெக்ஸ்சர் ஃபினிஷிங். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு காரை வந்து நம்ம வந்து கார் பார்க்கிங்கில் நிறுத்திக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 3 phase EB லைன் கேபிளுக்கான கனெக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து கன்சீல்டு பண்ணுற மாதிரி உங்களுக்கு இன்டீரியரில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டோர்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5x6x7 கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் லாக் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கோம். டிக் டோராக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஆனோன்னு ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால். சைஸ் பார்த்தீங்கன்னா 12x20 கொடுத்துருக்கோம். ஸோ சீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UPVC பேனல் வித் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா கன்சீல்டாக லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீரியர்லேயே வந்து உங்களுக்கு ரூஃபை வந்து நம்மளுக்கு நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள்ஸில் போட்டு கொடுத்துருக்கோம். நல்லா கிரானைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸில் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா 55 inch டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இதான் நீங்கள் பார்த்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ரெஞ்ச் ஸ்லைடிங் விண்டோஸ். ஸோ இது வந்து ஸ்பேஷியஸாக ஒரு 20 feet இருக்கிறதுனால ஹாலில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் எடுத்துக்க முடியும். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 8+12 நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் லாஃப்ட் அண்ட் வந்து செல்ஃப் அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்டீரியரில் நல்ல வுட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து வெளியே போனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 feet வந்து செட்பேக்ஸு அண்ட் 5 feet வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஹாலில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுமாரி வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்கோம்.
ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு வாஷ் பேசின், காமன் வாஷ் பேசின். ஸோ வாஷ் பேசின் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் 2x2 கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜாகுவார் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்னில் கொடுத்துருக்கோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x10 இருக்குது. ஸோ அதுலேயே வந்து லாஃப்ட் அண்ட் செல்ஃப் ரெண்டுமே வந்து உடனில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்கிறதுனால ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் ரன் பண்ணியிருக்கோம். அது வந்து நல்ல பேனல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். டிவி பேனல் எஸ்எஸ்ல ஹேண்ட்ரைலிங் கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரூன் அண்ட் பிளாக்ல வந்து நல்ல தீம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் மீட் பண்ணால் செகண்ட் பெட்ரூம் அண்ட் தேர்ட் பெட்ரூம். இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 16x14 நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு. ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியோட ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃப்ளோரிங் பே விண்டோ வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல தீமு அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டிவி யூனிட் கொடுக்குறோம். நல்ல ஸ்பேஷியஸான டாய்லெட் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x6 கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் வித் வால் மவுண்டோட யூஸ் பண்ணியிருக்கோம். செப்பரேட்டான உங்களுக்கு வந்து பாத்ரூம் செஷன் கொடுத்துருக்கோம். 10 feet வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு செராமிக் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம். ஃப்ளோரில் ஒட்ட டைல்ஸ் வந்து உங்களுக்கு பாத்ரூம்ஸ்லாம் நல்ல ஸ்பேஷஸாக ஒட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமான பால்கனி 12mm டஃபன் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். டெரகோட்டா ஜாலி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பால்கனிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x4 கொடுத்துருக்கோம். பால்கனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷஸாக இருக்கிறதுனால அங்கேயே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். திரும்ப அகைன் பேசேஜை மீட் பண்ண உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி 12x14 கொடுத்துருக்கோம். அதுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிசி பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கன்சீல்டாக உங்களுக்கு வந்து லைட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்ட் பே விண்டோ. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பே விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பே விண்டோஸ் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் உடனில் அண்ட் செல்ஃபும் கொடுத்துருக்கோம். உடனில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 12x14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத் டப் கொடுத்துருக்கோம். 10x6 இந்த டாய்லெட்டோட யூனிட் இருக்கு. அதுவும் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா 8 feetக்கு வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் கொடுத்துருக்கோம் செராமிக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட் வந்து 2 மாஸ்டர் பெட்ரூம்லையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் யூஸ் பண்ண ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெட் பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஓப்பன் டெரஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஓப்பன் டெரஸ் பார்த்தீங்கன்னா 1+1 வந்து டெரகோட்டா டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கூலிங் பர்பஸ்க்கு. நல்ல வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன் இந்த வீட்டுக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா வந்து செட்பேக்ஸ் வந்து அவ்வளோ தாராளமாக இருக்குது. 3 feetக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரப்பட்ட வால் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து ரெட் பிரிக்ஸில் கட்டினது 2 ஃப்ளோருக்கு பர்மிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்சிசி டேங்க் வந்து 3000 லிட்டர் டேங்காக கொடுத்துருக்கோம். வாட்டர் லைன் எக்ஸிட்டர் கொடுத்துருக்கோம். பால்கனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே வந்து கிளாஸ் டிசைன்ஸ் அண்ட் எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட்ரைலிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வீடு கட்டணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடு தேடிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வீடும் கட்டி கொடுக்கலாம். அனதர் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் சுரேன் ஜெஸ்டர்.